என்னங்க பெரிய தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எப்பயும் போல் சட்னி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த துவரம்பருப்பு சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேவையான அளவு கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக துவரம்பருப்பு. இந்த கடலையும் துவரம்பருப்பும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக புளி போட்டுக்கேன். புளி போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, நான் 4 பச்சை மிளகா, ஒரு சைஸு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி ஆற விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் மிக்சியில் போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்ததுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு இறக்கிலாம். அவ்வளோதாங்க, நம்ம துவரம்பருப்பு சட்னி ரெடி. மொறு மொறுன்னு தோசை ஊற்றி பரிமாணம் டேஸ்ட்டு சும்மா அடிப்பொலியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி புதுசாக ஒரு வீடியோ வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.